ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தகவல். அதாவது இந்திய அரசாங்கம் அக்ரிஸ்டாக் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல்ல நம்மளுடைய விவசாய நிலங்கள எல்லாம் பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது வீட்டு மனை அல்லாத நஞ்சை, புஞ்சை நிலங்கள் இருக்கிறவங்க, அந்த இடத்துடைய கரங்கத்து ரசீது இல்லைன்னா பட்டா, அதாவது சர்வே நம்பர் வேணும். கூடவே ஆதார் ஐடி. ஆதார் ஐடியில நம்ம ஒரு மொபைல் நம்பர் வச்சிருப்போம் பார்த்தீங்களா? அந்த மொபைல் தேவை. என்னன்னா ஓடிபி வரும். அவ்வளவையும் கொண்டு பக்கத்துல இருக்கிற பஞ்சாயத்து ஆபீஸ் இல்லைன்னா சேவை மையத்துல வந்து தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அங்க போயாச்சுன்னா அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி கொடுக்குறாங்க. நாங்க எங்களுடைய நிலங்களை வந்து பதிவு பண்ணியாச்சு. இந்த மாதிரி என்ரோல்மெண்ட் ஐடி கொடுக்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, கூடிய விரைவில் வந்து விவசாய ஐடி கொடுக்கறதா சொல்றாங்க. இந்த விவசாய ஐடி வச்சு என்ன பயனுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நிலங்கள்ல ஏதாவது பயிர் காப்பீடு இல்லைன்னா லோன், வருங்காலங்கள்ல ஏதாவது இயற்கை பேரிடர் அந்த மாதிரியான ஏதாவது சம்பவங்கள் இருக்கும்போது, நாம வந்து இந்த விவசாய ஐடியை யூஸ் பண்ணி அரசாங்கத்தான நேரடியா வந்து மானியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு ஏதாவது சலுகைகள் குடுக்குற பட்சத்துல அது வந்து நேரடியா உண்மையான விவசாயிகளுக்கு சென்றடைறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் ஏதாவது வீட்டு மனை அல்லாத நஞ்சை, புஞ்சை நிலங்கள் இருக்குன்னா, நான் சொன்ன டீட்டெயில்ஸ கொண்டு பக்கத்துல இருக்கிற பஞ்சாயத்து ஆபீஸ் இல்லைன்னா சேவை மையத்தை தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி என்ரோல்மெண்ட் ஐடி வாங்குங்க. கூடிய சீக்கிரமே விவசாய ஐடி குடுக்கறதா சொல்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.